வணக்கம் ஹலோ ஹாய், நான் உங்கள் ஃபிசிக்ஸ் தமிழன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து பூனே போக போகிறோம். ஸோ பூனேயில் என்னென்ன நடந்தது, பூனே போகிற வழியில் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், பூனேயில் இருக்கக்கூடிய ஃபுட்டை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் ட்ராவலை சென்னை சென்ட்ரலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சென்னை சென்ட்ரல் டு லோக்மானிய திலக் டெர்மினஸ் மும்பை. ஸோ இதுக்கு இடையில தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டோட்டலாக ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னி ஹவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19 ஹவர்ஸ் வந்து ½ அன் ஹவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ 19 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணோம். ஸோ அதனால் நமக்கு பெட்ஷீட்டு பில்லோலாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. விண்டோ சைடு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோவா இந்த தேர்ட் ஏசியில் பண்ண முடியலை. ஸோ அதனால் டோர் ஓப்பன் பண்ணி அப்பப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நல்லா இருந்தது ஆக்சுவலாக. நம்ம கர்நாடகா ஸ்டேட்டை க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம மகாராஷ்டிரா ரீச் ஆகுவோம். ஸோ 19 ஹவர்ஸ் ட்ராவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல் சாகுபடி பண்ணுறது, அப்புறம் மவுண்டைன், நிறைய வந்து லேக்லாம் வந்தது, டனல், அந்த வியூலாம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயினாக தான் இருக்கும். சில பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட் சூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்டு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ மோஸ்ட் அஃபோர்டபுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் தான். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக 1 or 2 டேஸ்க்கு வந்து இந்தியன் ரயில்வேஸ் ஒர்க் பண்ணலை அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ லாங் டிஸ்டன்ஸ்க்கு உங்களோட ட்ராவல் என்னவாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தியன் ரயில்வேஸ்க்கு நம்ம ஒரு தேங்க் பண்ணிக்குவோம். இப்போன்னு இல்லை, எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ்க்கு நாங்கள் ட்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் தான். ஆக்சுவலாக பூனே நம்ம எதுக்காக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, IISER புனே அப்படின்னு ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இந்தியாவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் பிளேசஸில் இருக்குது. மத்திய பிரதேஷ் போபாலில் இருக்குது, IISER திருப்பதியில் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் பிளேசஸில் இந்தியாவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட். IITs இருக்க மாதிரி IISERம் இந்தியாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ அங்கே தான் நம்ம வந்து 3 days ஒர்க் ஷாப்காக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பூனே ஜங்ஷனில் இருந்து கேப் புக் பண்ணிவிட்டு IISER வந்து இப்போது போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா IISERலேருந்து பூனே ஜங்ஷனுக்கு 10 கிலோமீட்டர். ஸோ பூனேலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் இருக்க மாதிரி கார்டா 3, 4 எப்படி நம்ம மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுல்ல, ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு நியூ காரிடார் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த வீடியோவில். நம்ம கேபில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கப்போ கேப் டிரைவர் நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு, நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா, விலாகரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஐடி கேட்டாங்க. அவங்கக்கிட்ட சேனல் ஐடி சொன்னோன்னே அவங்க சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கேப் டிரைவர் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் அப்படின்றதில் நமக்கு பெருமையாக தான் இருக்குது. பூனேயில் ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவரும் ஒரு சேனல் வச்சுருக்காரு போல், அந்த கேப் டிரைவர். அவரும் சேனல் ஐடி சொன்னார். அவர் சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. பூனேயில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கம்யூனிகேஷன் தான். ஹிந்தி நமக்கு மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும், இல்லை அப்படின்னா மராட்டி தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்லி எல்லாம் மராட்டி தான் இங்கே பேசுகிறாங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாகவே இங்கே பயாஸ் தான் இருக்கிறாங்க. செகண்ட் கேட்டு, எக்ஸிட் கேட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே செக்யூரிட்டி ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம உள்ளே என்ட்ராக போகிறோம். இந்த IISER சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்டு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காடு மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக நிறைய மரம் இருந்தது. க்ரீன் கேம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 days ஒர்க் ஷாப் வந்திருக்கனால நமக்கு IISERோட கெஸ்ட் ஹவுஸில் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸில் ரூம்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்திருக்கோம். மணப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். இந்த பிளேஸு MANAPA அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் இருந்தது. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு பையா இருக்கார் பார்த்திங்களா, ஒரு தோசை ஊற்றுறாரு. ஆக்சுவலாக இது வந்து மசால் தோசை. இதில் இந்த தோசை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மெலிசாக, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ரொம்ப மெலிசாக தான் இருக்குது. ஆனால் இவர் ஊற்றுறது ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இல்லை. அந்த மசாலா வைக்கிறார் பார்த்திங்களா, அந்த மசாலா வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஃப்ரிட்ஜில் எதுவும் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தாரா, இல்லை அது அப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக 2-3 பவுடர்லாம் போட்டார், அந்த மசாலா பவுடர்லாம்.
இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா தான் இருந்தது. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீப் தான், 20 rupees தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பே ஸ்பெஷல் வடப்பா பூனேயில் சாப்பிட்றோம். நம்ம பக்கத்தில் இருக்குது என்னன்னே தெரியல, அதுவுமே ஆக்சுவலாக நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூனேவோட மெட்ரோ லைன் 2 காரிடார்ஸு. அதுக்கப்புறம் நம்ம வந்து IISER வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன்ல, ஆப்போசிட்டில் இருக்க பில்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனிங் ஹால் அதோட லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ இடையில இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட் கிரவுண்டு. நான் உங்களுக்கு டே டைமில் நான் கிரிக்கெட் கிரவுண்டை காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நைட் டைமில் இப்படி தான் இருந்தது IISERோட கெஸ்ட் ஹவுஸ். முன்னாடி ஃபவுண்டைன்லாம் இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. மெயின்டெனன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே நைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 degrees Celsius, 17, 19 அந்த லெவலில் இருக்குது டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸில். மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏன் உங்களுக்கு இப்படி லோ ஆங்கிளில் காமிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த டியூஸ்லாம் தெரியுதா அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் ஜெர்க்கின்லாம் இல்லாமல் வெளியிலலாம் பூனேயில் சுற்றுறது ரொம்ப கஷ்டம்தான் போல், அவ்வளோ குளிர். 90 degree 18 degreeனா யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்ம ஆக்சுவலாக ஏசிலே நம்ம 20 அப்படி தான் வைப்போம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 19, 18 அந்த லெவலில் இருந்தனால பயங்கர குளிர். ஹீட்டெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது போல் ரூமில். வெளியில் வந்து ஜெர்க்கின்லாம் இல்லாமல் போட்டால் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. கையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிவரிங் ஆகிடுது, அந்தளவுக்கு நடுக்கம் வந்துடுது. ஸோ IISERல எல்லா பிளேஸஸையுமே உங்களுக்கு வீடியோவில் காமிக்க முடியலை பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி ரீசன்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் ஆக்டிவிட்டி சென்டர், இது IISERல இருக்குது. இந்த சயின்ஸ் ஆக்டிவிட்டி சென்டரில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சொல்லித்தர்ற மாதிரியான சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து பெரிய பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்டை அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கிட்ஸை யூஸ் பண்ணி சொல்லித்தர்றாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு விஷயமா இருந்தாலும் சயின்ஸோட ரிலேட் பண்ணி சொல்லி கொடுக்குறனால ஈஸியாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியுது ரியல் டைமாக. அந்தளவுக்கு இங்கே நிறைய டாய்ஸ் வித் அந்த சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் கிட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சிது IISERல. சர் சி வி ராமனோட ஃபோட்டோ இருந்தது. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாய்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவரோட ஃபேஸ் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. ஃபிசிக்ஸில் நோபல் ப்ரைஸ் வாங்கினவர், திருச்சியை சேர்ந்தவர், திருவானைக்காவையில் சேர்ந்தது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெருமையான விஷயம், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. சயின்ஸ் ஆக்டிவிட்டி சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த யூடியூப் சேனலில் இங்கே பண்ணக்கூடிய விஷயங்கள், இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையும் அந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது, போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட சில்ட்ரன்ஸ் குழந்தைங்களுக்கெலாம் யூஸ் ஆகும். அடுத்ததாக உங்களை வந்து IISERோட கிரிக்கெட் கிரவுண்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். நைட் ஆனால் பனி பெய்யுது, மார்னிங் ஆனால் இவங்க கிரவுண்டுக்கு தண்ணி விடுறாங்க. மெயின்டெனன்ஸ் வந்து பக்காவாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. புல் செதுக்கிற வண்டியை வச்சு டெய்லியும் அந்த புல் செதுக்குறாங்க. அந்த ரோப்பும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கிரிக்கெட் கிரவுண்டை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நைட் டைமில் லைட் இருக்குல்ல, அது வச்சுருந்தாங்க அந்த கம்பம். 2 பிளேசஸில் மட்டும் கேலரி இருந்தது, வியூவர்ஸ் கேலரி. கிரவுண்டு ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே போகிறோம். கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு கொடுத்த ரூம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ரூம் தான் நமக்கு கொடுத்த ரூம். ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் கபோர்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிற மாதிரி எல்லா வசதியும், கபோர்டு, ட்ராயர் எல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட்டு இது ரெஸ்ட் ரூம். 2 காட் இருந்தது. டியூவல் ஷேரிங் பேசிஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டு, டிவி, டேபிள், சேர்ஸ், ஃபர்னிச்சர்ஸ்லாம் ஃபில்டாக தான் இருந்தது, நோ ப்ராப்ளம். பால்கனி வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிய டைமில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். இல்லை மார்னிங்லேயும் ஓப்பன் பண்ணலாம், நைட்டும் ஓப்பன் பண்ணலாம். பட் ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சில்னஸ் வந்து மார்னிங்லேயும் நைட்லேயும். ஸோ அதை ஃபீல் பண்ணவே முடியாது, ஏன்னா அவ்வளோ குளிர் இருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால்கனி வியூ. ஃபுல்லாக நான் சொல்லியிருந்தால ஃபுல்லாக வந்து காடுகளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு ப்ரூஃப் பாருங்க, எவ்வளோ மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மரமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா மலை இருக்குது. ஸோ இதுதான் வந்து கெஸ்ட் ஹவுஸ்.
இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் நம்பர் 1 வழியாக மெயின் கேட் வழியாக நம்ம வந்து வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபேஷன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டு, ஃபேமஸான ஸ்ட்ரீட்டு பூனேயில் இருக்குது. ஸோ அந்த ஃபேஷன் ஸ்ட்ரீட்டுக்கு தான் நம்ம இங்கே இந்த இடத்துலேருந்து பஸ்ஸில் போக போகிறோம். ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம பஸ்லேயே போகல, ஃபஸ்ட் டைமாக பஸ்ஸில் போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஏசியாக தான் இருக்குது. ஏதோ 1 or 2 பஸ்ஸஸ் மட்டும் தான் டீசல் பஸ் இருக்குது, மீதி எல்லாமே எலக்ட்ரிக் பஸ், ஏசி பஸ். இந்த புனேயில் இருக்கக்கூடிய பஸ்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் இருக்கக்கூடிய டோரில் தான் உள்ளே ஏறணும், டிரைவருக்கு முன்னாடி இருக்க கேட் வழியாக தான் முன்னாடி இறங்கணும். ஸோ இதுதான் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏறுறது ஒரு வழி, இறங்குறது ஒரு வழி. இங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபேஷன் ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் டைமில் கட்டியிருக்காங்க இந்த பில்டிங்கு. ஸோ அந்தளவுக்கு ஓல்டான பில்டிங், நல்லா இருந்தது ஆக்சுவலாக. நிறைய இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம பேகு, ஹேண்ட்பேகு, அப்புறம் ஜெர்கின்னு எல்லாமே இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்கெனிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ்லேயே எல்லாமே சேல் பண்ணுறாங்க. 250, 100, 150 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 ரூபாய்க்கு டிஷர்ட்டு, ட்ராக்கு எல்லாமே இருந்தது. குவாலிட்டி வைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக தான் இருந்தது. ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரிலாம் நல்ல குவாலிட்டியில் நம்ம தேடி பார்த்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக. அடுத்ததாக ஃபுட் ஸ்ட்ரீட் போக போகிறோம். பாம்பே ஃபேமஸ் பானிபூரி அந்த இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நம்ம இப்போது. ஆனால் அதை புனேயில் சாப்பிட போகிறோம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது தஹி பூரி அப்படின்னு சொல்லிட்டு தயிர்லாம் வச்சு கொடுப்பாங்கள்ல, அது பேர் தஹி பூரி. ஹிந்தியில் தஹினா தயிர். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பேர் என்னன்னு தெரில, லைட்டாக ஸ்வீட்டாக இருந்தது. அடுத்து வடைப்பா நடுவில் வந்து வடை வச்சு கொடுப்பாங்கன்னு கேட்குறீங்க, அது ஏதோ மசாலாலாம் இருந்தது. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னா வடைப்பா தான், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு டின்னருக்கு நம்ம வந்து கடைசியாக ஃபினிஷிங் டச்சாக பன்னீர் ஆலு பரோட்டா நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது, சீஸ்லாம் வச்சு கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியல. நம்ம பூனேயில் ஒரு 2 தமிழ் பசங்களை பார்த்தோம். அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இதை நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் கண்டினியூஸாக எங்களால் சாப்பிட முடியலை. ஏன்னா இங்கே வந்து நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு வந்து அவ்வளோவா கிடைக்கல, நம்ம சமைச்சிக்கிட்டால் தான் உண்டு. மற்றபடி இங்கே ரொட்டி, ஆலு பரோட்டா இது தான். ஸோ இது கண்டினியூஸாக சாப்பிட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அவங்கள மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த 2-3 நாளில் தமிழ் பசங்களை அங்கே பார்க்குறப்போ. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் புனேக்கு டாட்டா பை பாய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷன் ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு, பூனே ஜங்ஷனுக்கு. நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட் நைட்டாக ஏர்லி மார்னிங்காக 3 o'clock எக்ஸாக்டாக 3 மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ட்ரெயின். ஸோ அதுக்காக நம்ம மறுபடியும் கேப் புக் பண்ணி நம்ம பூனே ட்ராவலை நம்ம முடிச்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக பூனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய இடங்களில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அப்படின்னாலும் அந்த ஆம்பியன்ஸ்லாம் வந்து நல்லா இருந்தது. சுற்றி இருந்தக்கூடிய விஷயம் ஓவராலாக பூனே எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அப்படின்னாலும் நம்ம வந்த விஷயம் ஐஏஎஸ்ஆர், அங்கே நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை தவிர்த்து நம்ம டைம் கிடைக்கிறப்போ ஃபுட் ஸ்ட்ரீட்டு, ஸோ அதன் பிறகு இந்த ஃபேஷன் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு பர்ச்சேசிங், ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் இன்னும் புனேயில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ புனேயில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா தமிழில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்ப்போம். இப்போது நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூனே ஜங்ஷனுக்கு வந்துட்டேன். இந்த 2 சைட்லையும் இருக்குல்ல பார்த்திங்க அப்படின்னா அந்த பெயிண்டிங்லாம் வந்து இங்கே இருக்க பையாஸ் பண்ணது. ஸோ அதை மட்டும் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. பூனேயில் நார்த் இந்தியாவிலே தவிர்க்க முடியாது. பட் இங்கே மும்பையில் ரொம்ப மகாராஷ்டிராலாம் அப்படி தான் இருக்குது, பையாஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ட்ரெயின் ஆப்போசிட்டில் இருக்குல்ல அந்த ட்ரெயின் கிடையாது. இப்போது ஒரு ட்ரெயின் வரும் பாருங்கள், அந்த ட்ரெயின் தான் நம்ம ட்ரெயின். இந்த ட்ரெயினில் நம்ம 3 மணிக்கு ஏறிட்டு சென்னை எக்மோர் போக போகிறோம். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்மானிய திலக் டெர்மினஸ்லேருந்து எக்மோர் போகிற ட்ரெயின். ஸோ 1 day தான் ட்ரெயின் ட்ராவல் மறுபடியும். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ இம்ப்ரூவ் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதை விட நல்ல வீடியோக்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஃபிசிக்ஸ் தமிழன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.